Dear students, good morning. You are in English class. Now, in your English language, under the Unit 1, we are going to see a poem. The poem's name is Stopping by Woods on a Snowy Evening. It was written by Robert Frost, an American poet, a lover of nature. So, here, what we are going to see. First, on what situation he writes this poem. One day, he is returning to his home. While going back to his home, he enters a forest. ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நுழையிறாரு. வீட்டுக்கு வேலையை முடிச்சுட்டு திரும்பிட்டு இருக்காரு. ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நுழையிறாரு. அந்த ஃபாரஸ்டில் பார்த்த உடனே அவருக்கு ஒரே ஈர்ப்பு. He is attracted. Why? Because of the beauty of the forest. ஆனால் ஃபாரஸ்டோட பியூட்டி எதனால்? ஃபில்லிங் அப் வித் ஸ்னோ. பனிப்பொழிவால் நிரம்பிய காடுகளை பார்த்து அப்படியே அதனுடைய அழகை பார்த்து அவர் நின்று ரசிக்கணும்னு அவருக்கு தோணிச்சு. உடனே அந்த காட்டை, அந்த பியூட்டியை பார்த்துக்கிட்டே, அந்த பியூட்டியை ரசிச்சுக்கிட்டே அவர் இந்த போயமை எழுதுகிறார் உடனே. ஸோ இதில் என்ன அப்படின்னா, அவருடைய ஃபீலிங்ஸ், அவருடைய அனுபவங்கள் என்ன, அதை பேஸ் பண்ணி தான் இந்த போயமில் அவர் கொடுத்துருப்பார். ஹிஸ் ஃபீலிங்ஸ் அண்ட் ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் while watching the loveliness of the forest are explained through this poem. So first of all, line by line, we are going to see the meaning of the thing. That is, the meaning. Whose woods these are, I think I know. His house is in the village though. He will not see me stopping here to watch his woods fill up with snow. இவர் என்ன சொல்கிறாரு, நான் ஒரு வுட்ஸு முன்னாடி அதனுடைய அழகை ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் இந்த ஓனர் ஆஃப் வுட்ஸை எனக்கு தெரியும், எங்கே இருப்பாருன்னு தெரியும். இவர் சொல்கிறாரு, ஹிஸ் ஹவுஸ் இஸ் இன் த வில்லேஜ் தோ. அவரோட வீடு அந்த பக்கத்தில் இருக்க கிராமத்தில் தான் இருக்குது. ஆனால் அவரோ, நான் இங்கே நின்று இந்த அழகை ரசிக்கிறத அவர் பார்க்கல. ஹீ வில் நாட் see me stopping here. நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்? டு வாட்ச் ஹிஸ் வுட்ஸ் fill up with snow. அதாவது இந்த வுட்ஸ் they are filled up with snow. அப்போது இந்த ஸ்னோவால் ஃபில்லப் பண்ணியிருக்கிற வுட்ஸோட அழகை பார்த்து நான் ரசிக்கிறத அந்த ஓனர் என்ன பார்க்கல, நான் அழகை ரசிச்சிட்ருக்கேன். அதே சமயத்தில் என் ஹார்ஸை பற்றி நான் திங்க் பண்ணுறேன். அந்த ஹார்ஸ் இப்போ என்ன நினச்சிட்ருக்கும்? மை லிட்டில் ஹார்ஸ் மஸ்ட் திங்க் இட் குவீர் டு ஸ்டாப் விதவுட் எ ஃபார்ம் ஹவுஸ் நியர். அதாவது ஒரு ஹார்ஸை எங்கே நிப்பாட்டுவோம்? ஒரு ஃபார்ம் ஹவுஸில் நிப்பாட்டுவோம், இல்லை ஸ்டேபிள்னு சொல்லுவோம், அந்த இடத்துல நிப்பாட்டுவோம். ஆனால் இங்கே இந்த ஹார்ஸை எங்கே நிறுத்தியிருக்காரு? பிட்வீன் த வுட்ஸ் அண்ட் ஃப்ரோசன் லேக். ஒரு காட்டுக்கும் ஒரு உறைஞ்சி போன ஏரிக்கும் நடுவில் ஹார்ஸை நிப்பாட்டிட்டு இவர் பாட்டுக்கு அந்த வுட்ஸோட அழகை பார்த்து ரசிச்சிட்ருக்காரு. எப்போ? த டார்க்கஸ்ட் ஈவினிங் ஆஃப் த இயர். அந்த இயரில் ஈவினிங் டயத்தில் டார்க்காக இருக்குது. தட் இஸ் வின்டர் சீசன். அந்த சீசனில் தான் ஈவினிங் டார்க்காக இருக்கும். அந்த டயத்தில் நின்று இவர் ரசிச்சிட்ருக்காரு. அப்போ இவருடைய ஹார்ஸ் என்ன நினைக்கும்? அதுக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சாக இருக்கும். குவீர்னானது ஸ்ட்ரேஞ்சு, ஒரு வினோதமான ஒரு எண்ணம் வரும். என்ன, இந்த இவர் ஓனரு இங்கே நிறுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு தன்னுடைய ஹார்ஸை பற்றி அவர் நினைக்கிறார். ஹீ கிவ்ஸ் ஹிஸ் ஹார்னஸ் பெல்ஸ் எ ஷேக். ஏன் அப்படி நினைக்கிறாரு? அதாவது அவருடைய ஹார்ஸ் என்ன செய்யுதுன்னா, தன்னுடைய கழுத்தில் உள்ள மணியை வச்சு ஓசை கொடுக்குது. ஏன்னா அதுக்கு பேச முடியாது இல்லையா? ஸோ அதனுடைய ஃபீலிங்ஸை அது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது. டு ஆஸ்க் இஃப் தேர் இஸ் சம் மிஸ்டேக்.
ஏதே ஒரு மிஸ்டேக் நடந்துச்சா அப்படின்னு கேட்குறது போல இருக்கான் அந்த ஓசை வந்து. இதெல்லாம் அந்த பொயட்டோட இமேஜினேஷன். த ஒன்லி அதர் சவுண்ட் இஸ் த ஸ்வீப். ஆனால் இந்த ஹார்ஸோட சவுண்டை தவிர என்ன சவுண்ட் இருக்குது? த ஒன்லி அதர் சவுண்ட் இஸ் த ஸ்வீப் ஆஃப் ஈஸி விண்ட் அண்ட் டவுனி ஃப்ளேக். அதாவது என்னென்னா, ஒரு காற்று வந்து லேசாக மென்காற்று, மெல்லிய காற்று அப்படியே போகுது, அந்த சவுண்டும் அப்படியே அந்த உட்ஸில் விழக்கூடிய அந்த பனி விழும்போது ஒரு சவுண்டு. இந்த 2 சவுண்டு தான் அவருக்கு வந்து என்ன செய்யுது, அந்த பொயட்டுக்கு கேட்குது. தென் இவர் நினைக்கிறார் இந்த உட்ஸை பற்றி, இந்த உட்ஸ் ஆர் லவ்லி டார்க் அண்ட் டீப். அதாவது என்ன, இந்த உட்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்குது, அடர்த்தியாக இருக்குது, அப்படியே பறந்து இருக்குது. பட் ஐ ஹாவ் ப்ராமிசஸ் டு கீப். ஆனால் இந்த உட்ஸோட அழகை நான் பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம், எவ்வளோ நேரம்னாலும் நிற்கலாம். ஆனால் எனக்குன்னு சில செயல்கள், என்னுடைய கடமைகளை நான் ஆற்ற வேண்டியிருக்கு. அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப், அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் 2 times எழுதியிருக்காரு. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, எனக்கு வந்து என்னுடைய கடமை, அன்றைக்கி டேட்டுக்குன்னு சில கடமைகள் இருக்குது, அதை நான் முடிக்கணும். அதே மாதிரி என் லைஃப்பில் சில கடமைகள், என்னுடைய வாழ்க்கையில் சில செயல்கள் நான் செய்யணும். அதை நான் வந்து செய்யறதுக்கு ரொம்ப தூரம் போகணும். அதனால் ஐ கான்ட் ஸ்டாண்ட் ஃபார் எ லாங் டைம் டு என்ஜாய் த பியூட்டிஸ் ஆஃப் த ஸ்னோ, பியூட்டி ஆஃப் த ஸ்னோ. அதாவது என்ன அப்படின்னா, பிசைட்ஸ் என்ஜாயிங் ப்ளஷர்ஸ் ஆஃப் லைஃப், ப்ளஷர்ஸ் அண்ட் ஹாப்பினஸ் ஆஃப் லைஃப், ஹி ரிமைன்ஸ் ஹிஸ் டியூட்டிஸ் டு பி கம்ப்ளீட்டட் இன் ஹிஸ் லைஃப். அவருடைய வாழ்க்கையில் முடிக்க வேண்டிய கடமைகளையும் அவர் வந்து ஞாபகம் வச்சுக்கிறாரு. அப்போ இதில் என்ன, அவர் வந்து என்ஜாய் பண்ணுறது மட்டும் வாழ்க்கை இல்லை, ஒரு ஆள் வந்து தன்னுடைய டியூட்டியையும் மைண்டில் வச்சுக்கணும் அப்படிங்கிறத தான் அவர் வந்து எடுத்து சொல்கிறாரு. அதனால் என்ன அப்படின்னா, ஒரு டயத்தில் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், மைண்டை வந்து நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கலாமே தவிர, நம்ம சிம்பிளாக ப்ளஷர்ஸ் வி கேன் ஹாவ் என்ஜாய்மெண்ட்டு. ஆனால் அதே சமயத்தில் நம்ம டியூட்டி என்ன அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணணும், வி ஹாவ் டு கீப் இன் மைண்டு. அதைத்தான் அவர் வந்து அண்ட் ப்ராமிசஸ் டு கீப் அப்படின்னு சொல்கிறாரு. தட் இஸ் அண்ட் ப்ராமிசஸ் to keep before, that is here, but I have promises to keep and miles to go before I sleep and miles to go before I sleep அப்படின்னு சொல்கிறாரு. அதான் இதில் உள்ள அது என்னென்னா, தன்னுடைய கடமையை வந்து முடிக்கணும். இப்படி நான் என்ஜாய் பண்ணிகிட்டே டயத்தை என்ன பண்ண முடியாது, இங்கே ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு, எடுத்து சொல்கிறாரு. இதில் வந்து என்ன அப்படின்னா, மெயினாக வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை பார்த்துக்கணும் இந்த போயமில். இதில் வந்து என்ன வருது, அலிட்ரேஷன், பர்சானிஃபிகேஷன், தென் ஹியர் இமேஜரி. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அலிட்ரேஷன் அப்படி சொல்லும்போது வாட்ச் ஹிஸ் வுட்ஸ். இந்த வாட்சில் வந்து வா டபிள்யூ, வுட்ஸ் ஊ, அப்போ டபிள்யூ இந்த லெட்டரை அண்டர்லைன் பண்ணி காமிச்சிட்டிங்கன்னா அப்போது வாட்ச் அண்ட் வுட்ஸ் ஆர் அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ். அதே மாதிரி பர்சானிஃபிகேஷன், ஹீ கிவ்ஸ் ஹிஸ் ஹார்னஸ் பெல்ஸ் எ ஷேக் டு ஆஸ்க் இஃப் தேர் இஸ் சம் மிஸ்டேக். இப்போ ஹார்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹார்ஸை இட்டு அந்த மாதிரி ஒரு பர்சனல் ப்ரொனவுன் சொல்லி தான் சொல்லுவோம். ஆனால் இங்கே ஹிஸ் ஹார்னஸ் பெல்ஸ் எ ஷேக்னு கொடுத்துருக்கு. அப்போது ஹிஸ் யாருக்கு சொல்லுவோம், ஒரு லிவிங் திங்க்கு தான் சொல்லுவோம். அதாவது என்னென்னா மேஸ்குலின் ஜெண்டர். ஆனால் இந்த இடத்துல ஹார்ஸை ஹிஸ்ன்னு ரெஃபர் பண்ணுறதுனால ஹார்ஸ் இஸ் பெர்சானிஃபைடு, ஸோ இட் இஸ் பர்சானிஃபிகேஷன். தென் இஃப் யூ டேக் இமேஜரி, இந்த இமேஜரியில் என்ன அப்படின்னா, த ஒன்லி அதர் சவுண்ட் இஸ் த ஸ்வீப் ஆஃப் ஈஸி விண்ட் அண்ட் டவுனி ஃப்ளேக். இதில் வந்து என்ன அப்படின்னா சவுண்டுன்னு கொடுத்துருக்காங்க. அந்த சவுண்டு எதனுடைய சவுண்டு, ஈஸி விண்ட் அண்ட் டவுனி ஃப்ளேக். அதே மாதிரி இது சவுண்டை குறித்து உள்ள இமேஜரி. நெக்ஸ்ட்டு விஷுவலாக பார்க்கும்போது, ஒரு பார்வையாக பார்க்கும்போது எந்த இமேஜரிலாம் இந்த போயமில் அவர் யூஸ் பண்ணியிருக்காரு, ஒரு சில 1 or 2 எக்ஸாம்பிள்ஸ் தரேன். தட் இஸ் லிட்டில் ஹார்ஸ், பிட்வீன் வுட்ஸ் அண்ட் ஃப்ராசன் லேக், இதெல்லாம். அப்போ இந்த போயமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரைமிங் ஸ்கீம் என்ன அப்படின்னா,
ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாக பார்த்தீங்கன்னா ஏஏபிஏ அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு லைன், ஃபஸ்ட்டு 4 லைன்ஸ் எடுத்தீங்கன்னா ஐ நோ, தோ, ஹியர், ஸ்னோ. அதாவது ஒவ்வொரு லைன்லேயும் லாஸ்ட் வேர்டை எடுத்துக்கணும். அதனுடைய சவுண்டை கொஞ்சம் ரெக்கக்னைஸ் பண்ணிக்கணும். நோ, தோ, ஹியர், ஸ்னோ. அப்போ இது வந்து என்ன ரைமிங் ஸ்கீமில் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, ஸ்னோக்கு லாஸ்ட்டு ஸ்னோ இருக்குது, முதல்ல நோ இருக்குது. இப்போ நோக்கு ஏ கொடுத்தோம்னா ஸ்னோக்கும் ஏ கொடுத்துடலாம். அடுத்தது தோ, அதுக்கும் அந்த ஓ சவுண்டு ஏ. அப்போது தேர்டு லைன் பார்த்தீங்கன்னா ஹியர், இயர், அப்போது பி. அப்போது ஏஏபிஏ. இதான் வந்து இந்த ரைமிங் ஸ்கீம். நெக்ஸ்ட்டு ரைமிங் வேர்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நோ, தோ, ஸ்னோ. தீஸ் ஆர் த ரைமிங் வேர்ட்ஸ். So, this is a poem. I hope you would have understood this poem. Then once again, you read the poem, you can clearly understand.